அதாவா விரோதம் ஈமானை சாப்பிட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். விரோதம் இருக்கிறது அல்லவா, குரோதம் இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த விரோதத்தையும் குரோதத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டே வாழுகிற சமூகம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் பொதுவாகவே விரோதத்தை மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், பறவை தலைக்கு மேல் பறப்பதை யாரும் தடுக்க முடியாது, அதே அந்த பறவை தலையிலே கூடு கட்டுவதற்கு யாரும் அனுமதிக்க முடியாது. தலைக்கு மேல பறவை போறதை யாராவது தடுக்கலாமா? தடுக்க முடியுமா? அதே தலையில கூடு கட்டுவதற்கு அனுமதிக்கலாமே. நம்ம திருநெல்வேலி ஹல்வா இருக்குல்ல, திருநெல்வேலி ஹல்வா நம்ம ஊருக்கெல்லாம் முதல்ல வாங்கிட்டு வருவாங்க திருநெல்வேலியில இருந்து. அந்த அல்வாவுக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, முதல்ல அந்த வெள்ளி பேப்பர், அந்த பேப்பருக்கு பேர் கிரேசர் பேப்பரா, அல்வாவை போட்டு ஒரு கிரேசர் பேப்பர்ல வெள்ளி பேப்பர்ல போட்டு மூடி, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர்ல வச்சு, அதுக்கப்புறம் அத ஒரு மஞ்சப்பையில வச்சு கொடுப்பான். அந்த காலத்துல இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அப்ப இந்த அல்வாவில் இருக்கிற நெய் இருக்கா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த கிரேசருக்கு இறங்கி, அதுல இருந்து அப்படி ஃபில்டர் ஆகி அந்த நியூஸ் பேப்பருக்கு இறங்கி ஊர்ல வந்து சேரும் போது மஞ்சப்பையெல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்ப ஒண்ணுல இருந்து இறங்கி மஞ்சப்பையையும் அந்த அதே மாதிரி தான் உள்ளத்திற்குள்ளே வருகிற இந்த அதாவது விரோதம் இருக்கிறதே, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி உடம்புக்குள்ள இறங்கி மஞ்சப்பையில இறங்கின மாதிரி சில பேர்களுக்கு வாதமாக, சில பேருக்கு அட்டாக்காக. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். விரோதத்தை எதற்கு மனதிற்குள்ளே வைக்க மாட்டோம்? ஏதோ கப்பல் வந்து போற மாதிரி, பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்து போற மாதிரி மனித வாழ்க்கை உள்ளத்திற்குள்ள எல்லாம் வந்து போகும். வருகிற விரோதம் அந்த நேரத்தில் வந்துச்சா கோபம், உடனே முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அதையே காலம் காலமாக தேக்கி வைத்திருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த அதாவத் ஈமானை சாப்பிட்டு விடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், பெருமானார் அனுமதிக்காதது அல் அதாவா, விரோதத்தை ஒரு காலமும் பெருமானார் அனுமதித்ததே இல்லை.